ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி நம்ம டிஃபின் வகைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். இதுக்கு காய்கறியும் நம்ம என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறியும் போட்டு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம 1 கப் தோரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த சாம்பாருக்கு தோரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோரம் பருப்பு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் 1 கப் தோரம் பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 சாம்பார் வெங்காயம், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கமகமன்னு ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி அந்த நம்ம போட்ட இதெல்லாம் நல்லா கலர் மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இது நல்லா இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால இந்த சாம்பார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால தான் நான் ஸ்பூன் கணக்குக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா ஆற விட்டுட்டு இதில் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம வேண்டியப்பட்ட காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துருக்கேன், சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இல்லை காராமணி, உருளைக்கிழங்கு, மாங்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 வகையான காய்கறி சேர்த்துருக்கேன். கேரட், பீன்ஸ், அப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சாம்பார் நம்ம இது பண்ணும்போது திருப்பி சேர்த்துப்போம். அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான ஒரு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இந்த போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு இந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு. அதனால் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு இது வேக வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். மசிஞ்சு போகாமல் காயெல்லாம் மசிஞ்சு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி நம்ம வேக வச்சோன்னா அப்படியே காய் முழுசாக நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் வச்சா போதும். அப்போது இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது மூடி வச்சுட்டு நான் இது வேக வைக்கிறதுக்கு அப்படியே விட்டுறேன். இதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ண இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாஃப்டாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அப்புறமா தோரம் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். தோரம் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம 1 கப் தோரம் பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தோரம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதுவும் சேர்த்துட்டு இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மிக்சியும் கழுவிட்டு 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சில பேர் இதில் புளி தண்ணி இப்போ சேர்ப்பாங்க. நம்ம புளி அரைச்சிட்டோம், அதனால் புளி இப்போ சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா அரைக்கும்போது புளி சேர்க்காம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த காய் நம்ம போட்ட
பேஸ்ட்டு, அப்புறம் தோரம் பருப்பு நல்லா இந்த காய்கறிக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இதுக்கு தாளிச்சிடலாம். நம்ம மேலே போடுறதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் கொதிக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தாளிச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் கடுகு, ஜீரகம், அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் கடைசியில் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம போட்ட கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து. அப்புறமா நம்ம ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பாரும் சூப்பராக கம்மன்னு கொதிக்குது. இப்போ இந்த சாம்பாரில் நம்ம இந்த தாளிச்சது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். மேலே நல்லா மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான், அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி டிஃபின் வகைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.